Brasil! ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி ஒரு கேம் தான் உருவாக்க போகிறோம். அந்த கேம் உருவாக்குறோட ஆப் பேர் ஸ்டக்குடு. நீங்களும் இது செஞ்சனாலும் பாருங்கள். இது நம்ம செல்லே பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து பச்சை செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். வேறு ஏதாவது இருக்கா நல்லது? எதுவும் இல்லைங்க. இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செலக்ட். இந்த பச்சையே நல்லா தான் இருக்குது. சரி, வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பச்சை கலர் நல்லா தான் இருக்குது. அந்த பச்சையோட அது வந்து ரொம்பவே கிராஃபிக்ஸ் லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் வாட்டர் லெவலா அம்மாடி சிட்டியும் நான் அவ்வளோ உருவாக்குனது எல்லாமே முடிஞ்சிட்டு. சரி, வேறு ஏதாவது லைட்னிங் கலர் இப்படி இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். அதுக்கடுத்த வெதர் சன்னாக இருக்கட்டும். அண்டு வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து நம்மளோட கேமுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருவோம். என்னது எடுக்கலாம்? அது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேட்டர் ராய் கேம் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காண்டி கன்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிடுவோம். அண்ட் இதெல்லாம் நம்மளால் ஃபுல்லாலாம் போட முடியாது. அதனால் நான் பாதி கட் பண்ணிடுவேன். ஏன்னா இதை ஃபுல்லாக போட்டால் 23 நிமிஷம் வருது. அதை கட்டினா தான் எல்லோரும் பார்ப்பீங்க. இல்லாட்டி 23 நிமிஷம் யார் பார்ப்பா? அதனால் நான் பாதி இதை கட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் கன்னையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு எடுத்த கேரக்டர் பார்ப்போம். அத்லட்டிக் ட்ராக் ஓகே இருக்கட்டும், அது தேவைப்படும். 1 hour later. அண்டு எல்லாத்தையும் இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து நான் வைக்கிறது தான் நம்மளோட வேலை. சரி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி, இந்த 3 செடி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இங்கே ஒரு கேரக்டர் வச்சா நல்லாயிருக்கும். அண்டு இங்கே ஒரு இங்கே ஒன்று. இது கொஞ்சம் பழைய, இது வந்து ஒரு பழைய அபார்டன் சிட்டியாக காட்டினா நல்லாயிருக்கும். அதனால் இங்கே இப்படி வச்சுட்டா ஏட்டி முடி வச்சா தான் இது வந்து ஒரு அபார்டன் சிட்டி மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே மேலே ஒருத்தன் வச்சுட்டு நம்மளோட கேரக்டரு ப்ளூ கலரில் இருக்கிறதோ நம்ம டீமு. ரெட் கலர்லாம் இந்த கலரை மாற்றணும்னா அது வந்து எதிரி டீம் ஆயிரும். நம்ம கூட அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அந்தோட கான்செப்டை வச்சு தான் நம்ம இங்கேருந்து கேம் செய்ய போகிறோம். சரி, தேவையான எல்லாத்தையும் வச்சுருவோம். இருங்க, இந்த ட்ரெட் வச்சா தான் இதோட வழியே பாதை வைக்க முடியும். அண்ட் இது வந்து ஒரு ஃப்ளைட்டு. சரி, அதுக்கடுத்து இங்கே ஒன்று அந்த பாடத்தை கரெக்டாக வச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒரு ரத்தத்தை வச்சா அது நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற எந்த கேம்லேயும் அந்த மாதிரி ரெட்டு பிளட்லாம் தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்காது. அண்ட் இந்த கேமை உங்களால் விளையாட முடியும்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் இந்த கேமை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஏற்றினா தான் முடியும். பேர் ஸ்டக்கட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறையவே கேம்ஸ்லாம் அவங்க இதுக்கு முன்னாடி உள்ளவங்க உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த கேமை கூட அவங்களால விளையாட முடியும். இல்லாட்டி நீங்களே இந்த கேமில் வந்து நீங்கள் கேம் உருவாக்கிக்க முடியும். அண்டு இந்த என்னோடய கேமோட இந்த பேர் தெரியணுமா? அது வீடியோ கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள். நான் லாஸ்ட்டு தான் அந்த பேரை உங்களுக்கு நான் காட்டுவேன். அண்டு இதில் வேறு இன்னதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு விடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஹாண்டட் கவுஸ் இது பேர். அண்ட் இது வச்சா கொஞ்சம் த்ரில்லரான ஒரு எமோஷன் கிடைக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வச்சேன். அண்ட் அதுக்கடுத்த வேறு ஏதாவது வைக்கலாமா? இங்கே ஒன்று. இது வச்சா கொஞ்சம் ஃபைட்டிங் நல்லாயிருக்கும். அங்கே வில்லன் டீமில் ஒருத்தனை வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கே ஒரு ட்ரக்கு, இங்கே ஒரு சோட்ரு, அதுக்கடுத்து இங்கே ஒரு மூங்கில் ஃபாரஸ்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட்டை தயாரிக்கிறது எனக்கு கொஞ்சம் எரிச்சலாக வரும். அண்ட் அதனால சும்மா செடி வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்ருவோம். அண்ட் அதுக்கடுத்து வேறு ஏதாவது வைக்கணுமா? இது கொஞ்சம் பாதையை கொஞ்சம் பெருசாக்கினா நல்லாயிருக்கும். இது அப்படி இங்கே கொண்டு வந்து இதோட மெர்ஜ் பண்ணுறோம். ஆனால் என்ன சும்மா ஏட்டிக்கு முடிக்க தான் போட்டிருக்கேன், ஒழுங்காக வைக்கலை. இங்கே இந்த கார் தேவையில்லான்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கடுத்த இங்கே கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பு தேவையில்லாமல் இங்கே வச்சுருக்கேன். சரி, ஒன்றும் இல்லை, வச்சுருவோம். அதுக்கடுத்த வேறு ஏதாவது தேவைப்படுமா? இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் கரெக்டாக வச்சுட்டா நல்லாயிருக்கும். சும்மா ஏட்டி முடி விட்டுருக்கு ரோடெலாம். அதை புதுசாக மாற்றணும்ண்ணா. ஏன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு பண்ணேன்னு தெரில, சும்மா வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இப்போ வேறு 3 days later. கேரக்டர்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ கேரக்டரை வந்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது புதுசாக. அதெல்லாம் வச்சுட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே 1 2 அதுக்கடுத்த இங்கே ஒருத்தன் கேரக்டர், நம்மளுக்கு கேரக்டர் தேவைப்படுது. இங்கே நம்மளுக்கு வேண்டிய ஒரு ஃப்ளாக் ஒரு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். தேவையில்லாத வச்சுட்டேன்.
நம்ம ஒரு ஃப்ளாக் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இங்கே வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளாகு. அண்ட் அதுக்கடுத்த வேறு இது கொஞ்சம் பழசாக காட்டுறதுக்காண்டி மேலே செடிலாம் வச்சுருக்கேன். எல்லார் மேலேயும் அப்படி எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் அப்படி வச்சுருந்தா கொஞ்சம் பழைய ஃபீல் கிடைக்கும். உண்மையாகவே இது ஒரு பழைய அபாண்டன் சிட்டி மாதிரி தான் தெரியும். அதனால் கொஞ்சம் கேரக்டரை மாற்றி வச்சுருக்கோம். இங்கே நல்ல கேரக்டராக ஃபுல்லாக வச்சுட்டோம்னா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ரெட் கலரில் மாற்றிடுவோம். அண்டு வேறு நம்மளுக்கு அந்த மிலிட்ரி பேஸ் கொஞ்சம் செட் பண்ணுவோம். அவ்வளோதான் போதும். அதுக்கடுத்த இங்கே ஒருத்தர் நம்மளுக்கு, அதுக்கடுத்த இங்கே நம்மளுக்கு இருக்கட்டும். அதுக்கடுத்த இங்கே நம்ம எதிரி டீமுக்காண்டி இங்கே 2 வச்சுருவோம். ஒன்று சேர்த்து நம்ம வர வழியில் நம்மளை அடிச்சு போடுறோம். அண்டு இதுதான் நம்ம கேரக்டரு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து தேர்ட் பர்சன் வியூவில் வச்சுருவோம். அண்ட் அதுக்கடுத்த வேறு இங்கே ஒரு ஃப்ளாகு ஒன்று சொல்லுங்க. ஃப்ளாகு தான் நல்லா பெருசாக வச்சுக்கணும். அதுக்கடுத்த இங்கே இந்த எதிர் டீமுக்கு ஒன்று வைக்கணும். அதுக்கடுத்த அவங்களுக்கு ஃப்ளாக் இல்லையே. சரி பேனர் அடிப்போம். அந்த ரேசிங் ஃப்ளாக் 1 பறக்குங்கய்யா. நம்மளுக்கும் அதே மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ அதுதான் வைக்க போகிறோம். பேனர் ரேசிங் ஃப்ளாக் 1 இது கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் இது பெருசாக்கினா கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு தெரியும் நம்மளோட இடங்கிறது. அண்ட் அதுக்கடுத்த இங்கே ஒன்று, இங்கே இருந்துட்டு அங்கே சுடுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்த சரி விளையாட ஆரம்பிச்சிருமா. கண்ட்ரோல்ஸ்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு எந்த கண்ணையும் எடுக்க முடியாது. நம்மளால் இருக்கிற கண்ணை வச்சு தான் நம்மளால் வார் பண்ண முடியும். சரி அதுக்கடுத்து அங்கே ஒரு 2 நிமிஷம் அடிக்குதுங்க ஐஸ். நம்ம தேய்ச்சலாம் நினைக்கிறேன்னாங்க. இது ஒரு மாதிரி குண்டு போகுது சாங் மாதிரி. சரி மெடிக்கெட் ஏதாவது இருக்கா? சரி மெடிக்கெட்டே நான் கொடுக்கல, இன்னும் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ 5% உயிரை நான் என்ன பண்ண போகிறேன். இங்கேருந்து அதை அடிச்சு போட்டுரும். அடிச்சுங்க. ஸோ சரி நான் வந்து இப்போ திரும்ப அதை இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இன்னும் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ரெட்டு, அதுக்கடுத்த இங்கே ஒருத்தன் ரெட்டு வச்சுட்டா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்த இங்கே 2 ஃப்ளாகு, அதுக்கடுத்த இங்கே கொஞ்சம் அந்த மட்டு அந்த ஷாக் மூட்டையை வச்சுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கவர் மாதிரி இருக்கும். அண்ட் மெடிக்கிட் இல்லைங்க ரிப்பர் கிட்டு தான் இருக்குது. மெடிக்கிட் இல்லை சரி ஃபஸ்ட் எய்ட் கிட்னே போடுவோம். என்னங்க இல்லை ஃபஸ்ட் எய்ட் கிட்டை தவிர எல்லாமே இருக்குது. சரி இப்போதைக்கு அது தேவையில்லை நம்மளுக்கு. அது மெடிசனாக இருக்குமோ. சரி வேண்டாம், திடீர்னு தேவையில்லை பார்த்துட்ருங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நம்ம மேப்பை க்ரியேட் பண்ணி முடிப்போம். இப்போ லேண்டு பார்ப்போம். இந்த வாட்டி ஜெயிச்சிடணுங்க கண்டிப்பாக. போய் அடிச்சிடணும். அடி விடுது அவனுக்கு. இந்த வாட்டி எப்படியா அடிச்சிடணுங்க. அவனை அடிச்சாச்சுங்க. நம்மளை அடிக்க முடியாங்க. இங்கே ஒருத்தனா இங்கே ஒருத்தன் இருக்கான். ஐயோ நம்ம டீம் தான். அவ்வளோதானா முடிஞ்சிட்டு. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஒரு டவர் வைக்கணும். அந்த டவர் வச்சாதான் கேம் முடிஞ்சிட்டா இல்லையான்னு அது காட்டும். அந்த டவர் இங்கே தானே இருக்கும். ஆனால் இதாக இருக்குமோ? இல்லை இது இல்லை. இது சரி டவர்னு அடித்து பார்ப்போம். அந்த இருக்கி இதுதான். ஏங்க ஒரு இதில் மட்டும் தான் அடிக்க முடியுது. இங்கே ஒன்று வச்சாச்சு. இப்போ விளையாடுங்க. இப்போ கரெக்டாக யாரும் ஓடுதாங்க அடிக்க முடியும். நம்மளுக்கு அடி விழுது, டேமேஜ் எடுக்கு. இந்த 2 மட்டும் எப்படியோ போட்டு தள்ளிடணும். ஆனால் அவங்க ஆண்டனாவை முடித்தாலே போதுமா? அப்படின்னா ஆண்டனாக்கு தான் நம்ம சேஃப் கொடுக்கணும். சரி நம்ம இப்போதைக்கு உள்ளதை மட்டும் நம்ம பண்ணிட்டு அதுக்கடுத்த நம்ம பண்ணிடுவோம். எப்படி பப்ளிஷ் பண்ணணும்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கடுத்த உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட பேர்லாம் கொடுக்க சொல்லுவோம். நான் வந்து அரக்கன்ஸ் ஃபயருங்கிற மாதிரி கொடுக்க போகிறேன் சும்மா. அண்ட் அதுக்கடுத்த சும்மா ஃபைட்டிங், அதுக்கடுத்து இதில் ஆக்ஷன் அண்ட் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான். குட் பை, see you later.